ஹாய் ட்ரேடர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏஜேகே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தமிழ். நான் ஏஜேகே. இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, MT4 பிளாட்ஃபார்ம் எப்படி நம்ம ரொம்ப இலகுவாக யூஸ் பண்ணிக்கொள்வது, அதில் செட்டிங்ஸ்களை சரியான முறையில் செஞ்சு வச்சுக்கிட்டால் அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரேட் பண்ணும்போது அந்த பிளாட்ஃபார்மை திறந்ததை இது என்னடா இந்த பிளாட்ஃபார்ம் இப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அதில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஈஸியாகிருச்சு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரும் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆலையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உங்களை தேடி வரும். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ட்ரேடர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு MT4 பிளாட்ஃபார்ம், ஆக்டோஃபெக்ஸ்ன்ற ப்ரோக்கரோட. இது என்னோட ஒரு ரியல் அக்கௌண்ட் ஒன்று தான். ஸோ இந்த டெமோக்காக இந்த அக்கௌண்ட்டில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ நீங்கள் இந்த MT4 ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஒரு 3 சார்ட் வரும். அந்த 3 சார்ட்டும் அவங்களோட டிஃபால்ட் மெத்தடில் தான் அந்த 3 சார்ட்டுமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக இந்த டிஃபால்ட்டில் இருக்க சார்ட்டை எங்களுக்கு தேவையான மாதிரி கேண்டில் ஸ்டிக்கை சூஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான கலர்களை அதில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டாக இந்த EURUSDன்ற பேரை நான் எடுத்து வேறு என்லார்ஜ் பண்ணிக்கொள்கிறேன். நார்மலாக நான் எப்போவுமே சொல்வேன், ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணால் இந்த பின்னாடி இருக்க கிரிட்ஸ் வந்து எனக்கு பிடிக்காதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டாக நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயாச்சு. காமன் ஷோ கிரிட்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஃபுல்லாக ரிமூவ் ஆகிட்டு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து பாரில் இருக்குது. கேண்டில் ஸ்டிக் லைனில் பார் லைனில் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். பார் நான் இதை கேண்டில் ஸ்டிக்கு சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் ஆகிக்கொள்கிறேன். கலர் இது அந்த க்ரீன், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஸோ நான் ட்ரேட் பண்ணும்போது இந்த கலர்ஸ் நார்மலாக நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு தேவையான கலருக்கு எப்படி நாங்கள் மாற்றலான்றது இப்போ பார்க்கலாம். ஸோ திரும்ப ரைட் கிளிக் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு கலர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார் அப், இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கலரை கொடுங்க. நான் இந்த க்ரீன் கொடுப்பேன். பார் டவுன் நான் ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ணுவேன். புல் கேண்டில் இருக்குது. ஸோ இது புல் கேண்டில் சேம் க்ரீன், அப் ஆகிற க்ரீன். பிஏ கேண்டில் இருக்குது, அது ஒயிட் கலரில் இருக்குது. அதை ஆரஞ்சு கொடுத்துருவேன். ஸோ இப்போ என்னோடய செட்டப் ரெடி. ஓகே கொடுத்தா இங்கே பார்த்தா ஃபுல்லாக செட்டப் எனக்கு தேவையான மாதிரி நான் ரிக்வெஸ்ட் பண்ண கலருக்கு மாறி இருக்கும். ஸோ இது இதே கலர் தான் தேவைன்னு இல்லை. உங்களுக்கு என்னென்ன கலர் தேவையோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த செட்டப்பில் போய்ட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டைம் லைன் எல்லாம் இருக்கும். 1 மினிட், 5 மினிட், 15 மினிட், ஃபுல் டைம் லைனுமே இருக்கும். 1 மந்த் வரைக்கும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ட்ரேடர்ஸ் ஒவ்வொரு டைம் லிமிட்டில் ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன டைம் லிமிட்டை யூஸ் பண்ணி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண போகிறீங்கன்றதோ அந்த டைம் லிமிட்டை நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த மவுஸோட கர்சர் இருக்கும். ஸோ இதில் ஒரு ப்ளஸ் மார்க் இருக்குது. இது உங்களுக்கு அந்த மார்க்கெட்டோட வால்யூம், அந்த பிப் எவ்வளோ பார் டவுனில் இருக்குது, எத்தனை பிப்புன்றதை இந்த கர்சரை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிறது வெர்டிக்கல் லைன், இது ஹரிசோனா லைன், இது ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த லைன் ஜஸ்ட் இப்படி வரும். ஸோ இதை நீங்கள் ஒரு மார்க்கெட் டவுன் ஆகிற இடத்துல ஒரு சப்போர்ட்டிங் லைன் எங்கனைக்கு சப்போர்ட் ஆகணுன்றதுக்காக இதை நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது ட்ரெண்ட் லைன், இது சைட் வேல ட்ரெண்டை, அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இதை ஒரு பாராக போட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இதை. ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிபனாசி ரிவர்சல் மூமெண்ட்டில் ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த டூலை ரொம்ப முக்கியமான டூலை யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த டாப்பில் இருந்து இங்கே வரைக்கும் டவுன் பண்ணி விட்டுட்டேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ஆகி கீழே திரும்ப சரியாக இந்த 50-61 ரீடெஸ்ட் எடுத்து திரும்ப டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணுறது எந்த இடத்துல நார்மலாக மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுக்கும்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டூலை யூஸ் பண்ணுறது. கரெக்டாக இந்த 61-50 ஜோனில் கண்டிப்பாக மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுக்கும். இதுக்காக இந்த ஃபிபனாசி டூல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டூலை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ் இருக்குது. டெக்ஸை ட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சோனை இந்த இடத்துல நான் பை பண்ணணுன்னு முன்னாடியே டைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா
இதில் உங்களுக்கு ஒரு பேர் லிஸ்ட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்னால எல்லா பேரும் வந்து நான் எடுத்து தான் வச்சுருக்கேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் என்கிட்ட இருக்க அந்த 28 பேரும், ஸோ அது போக பிட்காயின் அந்த செட் ஃபுல்லாகவே நான் வந்து எடுத்து தான் வச்சுருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது சில பேர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. அந்த பேர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் மார்க்கில் வந்து காட்டும் ஷோஸ் சிம்பிள்ஸ் லிஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ இதில் இல்லைன்னீங்கன்னா இங்கே வியூவில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள்னு இருக்குது. Ctrl+U ஷார்ட் கீ வந்து Ctrl+U அடிச்சிங்கன்னா வரும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேர் லிஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கோல்டு கலர்லையும், சூஸ் பண்ணாட்டி சில்வர் கலர்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டாக மாறிடும். உங்களுக்கு இங்கேயும் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிடும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெவிகேட்டர்ன்ற ஒரு டூல் ஒன்று இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வரும். ஸோ எங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில், எங்களுக்கு தேவையான இண்டிகேட்டர் லிஸ்ட் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு தேவையான இண்டிகேட்டர் எதுவும் போட்டுக்கொள்ளணுமா அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பாப் ஆயிரும். அதை தாண்டி வந்துருக்குது எங்களுக்கு டெர்மினல். இதில் ஷார்ட்கட் வந்து Ctrl+T. டெர்மினலில் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் வரும். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் இப்போதைக்கு நான் வச்சுருக்க அமௌண்ட் வந்து $92 USDs இருக்குது. ஸோ இதில் பார்த்துக்கலாம் ட்ரேட், எக்ஸ்போஸ், அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி, ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுத்து இதில் ஃபுல்லாக உங்களுக்கு தேவையானதை செக் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது லைன், முதலே காட்டின லைன், கேண்டில்ஸ்டிக், பார், இது பார், கேண்டில்ஸ்டிக், லைன், இது வந்து ஜூம் இன், இது ஜூம் அவுட், இது வந்து அரேஞ்ச். அந்த இது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க எல்லா பேரையுமே வந்து ஈக்குவலாக விண்டோவில் வந்து செட்டில் பண்ணி காட்டுறதுக்கான டூல் தான் இது. இப்போ நார்மலாக இந்த பார் என்னென்னா, நீங்கள் மார்க்கெட்டை ப்ரீவியஸ் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு திரும்ப முன்னாடி வரணும்னா இது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைனலாக கர்சர் எங்கே ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த இடத்துக்கு வரும். அடுத்தது வந்து இந்த F+ சிம்பிள், இண்டிகேட்டர் லிஸ்ட். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அந்தந்த இண்டிகேட்டரை நார்மலாக போட்டுக்கொள்ளலாம். கஸ்டமில் போயிட்டு உதாரணத்துக்கு ஹைக்கனாஷிக்ன்ற இண்டிகேட்டர் நாங்கள் போட போகிறோன்னு கிளிக் பண்ணால் இந்த டூல் வரும். இதில் வந்து தேவையானதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் செட்டிங் எதுவுமே மாற்ற தேவையில்லை. உங்களுக்கான கலரை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேக்குள்ளே ஹைக்கனாஷிக் வந்துடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இண்டிகேட்டர்ஸை வந்து அதை வச்சு அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு வந்து பீரியட்ஸ், டைம்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் 1 minute 4 இதில் என்னென்ன தேவையோ அதை வந்து இதுலேயும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே ஆல்ரெடி இது வந்து பாப் ஆகி தான் வச்சுருக்கு. சம்டைம்ஸ் வியூவில் போயிட்டு டூல்ஸில் போயிட்டு இந்த டைம் ஃப்ரேம் வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி டைம் ஃப்ரேம் வராது. அப்போ இங்கே போய்ட்டா நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ எங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக டைம் ஃப்ரேம் வந்து இந்த டூல்ஸில் போய்ட்டு இதில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்து டைம் ஃப்ரேம் வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு அடுத்தது டெம்ப்ளேட்ஸ். இதில் வந்து ஃபுல்லாக நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க டெம்ப்ளேட்ஸ் தான் இருக்குது. இது வந்து நான் யூஸ் பண்ணுற எல்லா டெம்ப்ளேட்டையும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். 5 minutes ஸ்கேல்பிங், AJK ஸ்கேல்பிங், அப்படி நிறைய எனக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். டெம்ப்ளேட்ஸ் எதுக்கு சேவ் பண்ணி யூஸ் பண்ணுறதையும் அடுத்து நான் சொல்கிறேன், பார்க்கலாம். ஸோ இந்த விண்டோ தான் நான் எங்களுக்கு தேவையான மாதிரி எல்லா செட்டிங்கையும் பண்ணி வச்சுருக்கோம். கலரை சேஞ்ச் பண்ணி கேண்டில் ஸ்டிக்கை சூஸ் பண்ணி எல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து எப்படி ஒரு டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு 3 மூவிங் அவரேஜை போட்டு இந்த டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணுறேன். ஸோ அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மூவிங் அவரேஜை நீங்கள் போடுறதுக்கான அவசியமும் இருக்காது. ஸோ இன்சர்ட்டில் போயிட்டு இண்டிகேட்டர், ட்ரெண்ட், மூவிங் அவரேஜ், ஜஸ்ட் இது 21 க்ரீனில் இருக்குது. இதுக்கு ஓகே கொடுக்கலாம். திரும்ப இண்டிகேட்டர், ட்ரெண்ட்ஸ், மூவிங் அவரேஜ், இது ஒரு 50, கலரை மாற்றிக்கோங்க, ரெட், ஓகே கொடுத்துடலாம். திரும்ப இன்சர்ட், இண்டிகேட்டர், ட்ரெண்ட், மூவிங் அவரேஜ், இதை வந்து 200, ப்ளூ. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்றேன். இப்போ இதை வந்து நான் ஒரு டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணுறேன். இந்த இடத்துல போயிட்டு டெம்ப்ளேட்ஸில் போயிட்டு சேவ் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்து நீங்கள் இதை சேவ் பண்ணணும். இப்படி ஒரு விண்டோ வந்து பாப்பப் ஆகும். இதில் வந்து நான் டெஸ்ட்டுன்னு போடுறேன். சேவ் கொடுத்துட்டா அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகிட்டு.
ஸோ இப்போ நீங்கள் எந்த ஒரு பேர் ஓப்பன் பண்ணாலும் AUD USDன்ற பேர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேர் ஓப்பன் பண்ணதும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு டிஃபால்ட்டாக தான் வந்து இந்த பேர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டில் போயிட்டு நேராக டெஸ்ட் இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணின கேண்டில்ஸ்டிக் கலரோட அந்த மூவிங் ஆவரேஜும் சேர்ந்து நீங்கள் செலக்ட் பண்ண அந்த பேரில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாகவே அது வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகிரும். இது செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ட்ரேடிங் செஞ்சுக்கிட்டு போகிறதுக்கு. அடுத்த விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு பேரையுமே வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டு இருக்க தேவையில்ல. ஒரு பேர் லிஸ்ட் பண்ணி உங்களோட ஃபேவரட் பேர் லிஸ்ட் ஒன்று பண்ணி அதை எப்படி எங்கெங்கே சேவ் பண்ணி வைக்கிறதுன்றதை காட்ட போகிறேன். ஒரு 4 பேரை எடுத்து அந்த 4 பேரை எப்படி சேவ் ஆக்கி வைக்கிறதுன்றதை நாங்கள் பார்க்கலாம். ஓகே ட்ரேடர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த 4 பேரும் தான் எங்களோட ஃபேவரட் பேர்னு வச்சுக்கோங்க. இந்த 4ஐயும் தான் நீங்கள் ஃபேவரட்டாக ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 4 தான் உங்களுக்கு அடிக்கடி பாப்பப் ஆகிக்கிட்டே இருக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த 4ஐயும் ஒரு ப்ரொஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ப்ரொஃபைலை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ அந்த ப்ரொஃபைலை சேவ் பண்ண முன்னாடி இந்த 4க்கும் வந்து நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற எங்களோட டெம்ப்ளேட்டை வந்து அப்ளை பண்ணிடுவோம். ஸோ இதை செலக்ட் பண்ணி டெஸ்ட்டுன்றதை கொடுங்க. 4ஐயும் செலக்ட் பண்ணி டெஸ்ட்டை செலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா 4மே எங்களுக்கு தேவையான அந்த டெம்ப்ளேட்டுக்கு மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னா, இந்த 4 டெம்ப்ளேட்டும் உள்ள ஒரு ப்ரொஃபைலாக இந்த 4 பேரையும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டால் எங்களுக்கு தேவைப்படுற நேரம் அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம் உடனே ஈஸியாக. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டுன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த 4ஐயும் இந்த இடத்துல போயிட்டு இந்த ப்ரொஃபைலை சேவ் பண்ண போகிறேன். சேவ் ப்ரொஃபைல் இதில் போயிட்டு இங்கேயும் டெஸ்ட்டுன்னே கொடுக்குறேன். டெஸ்ட் ப்ரொஃபைல் இதை ஓகே பண்ணிட்டேன்னா இப்போ இந்த கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பிஆர்னு மாறிடும். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபைலாக இப்போ உங்களுக்கு சேவ் ஆகப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இதை எடுத்து நான் சும்மா டிஃபால்ட் ஸ்டாக் இந்த ஸ்டாக்குன்றதை கிளிக் பண்ணேன்னா வேறொரு விண்டோவுக்கு போகும். ஸோ திரும்ப வந்து டெஸ்ட் பிஆரை கிளிக் பண்ணால் உடனே நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்க அந்த விண்டோவுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுற மெயின் பேர் இல்லாட்டி யூரோ பேர் லிஸ்ட் இல்லாட்டி யூஎஸ்டி பேர் லிஸ்ட் இல்லாட்டி நியூசிலாந்து பேர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு பேர் லிஸ்ட் வேறையாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து அது டிஸ்ப்ளே ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் இன்னொரு பேர் லிஸ்ட்டை காட்டுறேன். ஐக்கனாஷிக் ஆல் பேர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் நான் ட்ரேட் பண்ணுற 28 பேர்ஸும் பாப்பப் ஆகும். 28 பேருமே இதில் நீங்கள் பாப்பப் ஆகும். ஸோ இது வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்க ஒரு ப்ரொஃபைல். அந்த டெம்ப்ளேட்டை சேவ் பண்ணி அதை ப்ரொஃபைலாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த முறையில் ட்ரேட் பண்ணும்போது. ஓகே ட்ரேடர்ஸ், MT4 பற்றின விஷயங்கள் இவ்வளோ தான். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை தவிர வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கொள்ளணும்னு விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வீடியோவாக செஞ்சு போடுறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லை கிளிக் பண்ணி ஆலையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உங்களை தேடி வந்து சேரும். இப்போ நீங்கள் பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் இதை பார்த்து அவங்களுக்கான யூஸை பெற்றுக்கொள்ளட்டும். அப்படியே வீடியோவை லைக்கும் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.